இந்த அரங்கம் அருண் பாலாஜி அவர்களுடைய புத்தகத்தின் தாக்கத்தில் ரொம்ப அப்படி அனல் பொங்க இருந்த ஒரு கங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அனல் தணிந்த பின்னாடி ஒரு கங்கு இருக்கும். அதன் மேலே இருக்கக்கூடிய ஒரு சாம்பல் பூச்சா நீலச்சிறகை வச்சு அண்ணா அதை அப்படியே மெல்ல வருடி கொடுத்த மாதிரியான ஒரு உணர்வு கிடைச்சது. ரொம்ப நன்றி. சிவகுமார் அண்ணா கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய விஷயங்களை சோலை நிலானா பகிர்வு செய்தாங்க. சிவகுமார் அண்ணா எப்படி அப்படி ஒரு நேர்காணல் வச்சோன்னா ரேபிட் ஃபயர் ரவுண்டுன்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. 2 சொடக்கு போடுற நிமிஷத்துக்குள்ள பதில்கள். அவர் எப்போதுமே ரேபிட் ஃபயர் ரவுண்டில் தான் இருப்பார். ரொம்ப தெளிவாக ரொம்ப ஒரு 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 விஷயத்தை எவ்வளவு தூரத்துக்கு எளிமையாக இனிமையாக கன்வே பண்ண முடியும் அல்லது அதை கொண்டு சேர்க்க முடியுங்கிற விதத்தில் அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஒருவேளை அவர் அந்த அளவுக்கு ஒரு நேரத்தை சிக்கனப்படுத்தி பயன்படுத்துறதுனால தானோ என்னவோ மிகப்பெரிய பணிகளுக்கு இடையிலேயும் எல்லா விஷயங்களையும் அவரால் செய்ய முடியுது. அவர் புகைப்பட கலைஞர் எல்லாத்தையும் ஒரு ட்ராவலராக இருக்கிறாரு, அதாவது பயணிக்கிறார், எல்லா இடங்களுக்கும் பயணிக்கிறாரு, பணிச்சுமையும் பார்க்குறாரு, பார்க்கிற மனிதர்களோடு பழகுகிறார், பேசுகிறார், அவர்களுடைய உள்ளுணர்வுகளை உள்வாங்கிக் கொள்கிறார். இத்தனைக்கு இடையிலேயும் இந்த நீலச்சிறகையும் படித்து இவ்வளவு அற்புதமாக பேசியதற்கு ரொம்ப மிகுந்த நன்றிகள் அண்ணா. பெண்கள், அருண் பாலாஜி அண்ணாவோட புத்தகத்தில் இருக்கக்கூடிய பெண்களை பற்றி பார்த்தோம். பெண்கள் எழுத வந்தால் என்ன சுதந்திரம் கிடைக்கும் அல்லது பெண்ணிற்கு என்ன சுதந்திரம் கிடைக்கும், பெண்கள் சுதந்திரம் என்பதை எவ்வாறு பார்க்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. உண்மையான சுதந்திரம் 30% பெண்களுக்கு தான் கிடைச்சிருக்கு. மித்த 70% பெண்கள் வெறும் ஆடை அணிகலன் அலங்காரங்களை மட்டுமே சுதந்திரமாக தலையில் ஏற்றி வைத்து கொண்டு வலம் வருகிறார்கள். இது நிதர்சனம். ஒரு புறம் ஆணாதிக்கம்னு பேசினா ஒரு புறம் பெண்ணாதிக்கம் இப்போ இப்படி போய்கிட்டு தான் இருக்குது. எது சுதந்திரம் அப்படிங்கிறதே தெரியாத ஒரு வளர்ச்சி கொண்ட ஒரு நாட்டுக்குள்ளே நம்ம உழவுறோங்கிறது ரொம்ப மனக்கசப்பு. இருந்தாலும் சுதந்திரம் தேவைப்படக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அந்த வகையில் நான் என்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்கிறதுக்காக சொல்கிறேன். பள்ளி பருவத்திலிருந்து எழுத ஆயத்தமான பள்ளிக்கூடங்களில் கட்டுரை போட்டிகள், கவிதை போட்டிகள் இப்படி தான் எழுத ஆயத்தம். இதை தாண்டி டைரின்னு ஒன்று வாங்கி தர மாட்டாங்க. நாங்கள்லாம் 90களின் குழந்தை, அதனால் வாங்கி தர மாட்டாங்கன்னு டைரி நோட்டுன்னு ஒன்று போட்டு இப்படியும் சில மனிதர்கள்ங்கிற ஒரு தலைப்பு அதில் எழுதி, அதில் நான் எழுதின முதல் மனுஷி தான் பேச்சுக்கிழவி. உண்மையாகவே பேச்சுக்கிழவி அவங்களால நேராகவே நிமிர்ந்து நிற்க முடியாது, அரைவாசி குனிந்த நிலையில் தான் இருப்பாங்க. காலையில் 4 மணிக்கு நான் எழுந்திரிச்சு படிக்கணும்னா எங்கள் வீட்டு பக்கத்து திண்ணையில் படுத்திருக்கக்கூடியவங்க தான் பேச்சுக்கிழவி. நான் கடந்து போகும்போது சொல்லுவேன், ஆச்சி என்ன நான் எழுப்பிடு காலையில் 4 மணிக்கு. அலாரம் கிடையாது, அம்மா அப்பா எழுப்புதல் கிடையாது. பேச்சுக்கிழவி என்னை எழுப்பி விடும்போதே 4 மணி சரியாக 4 மணிக்கு எழுப்புவாங்க. அவங்கக்கிட்ட கடிகாரம் கிடையாது, ஆனால் மிகச்சரியாக 4 மணிக்கு எழுப்புவாங்க. எழுப்பி நான் வாசலுக்கு அந்த திண்ணையில் படிக்கிறதுக்கு உட்காரதுக்கு முன்னாடியே சுட சுட அவங்க வச்சிருக்கிற ஒரு தூக்குவாளியில் டீ வாங்கிட்டு வச்சுருப்பாங்க. மதுரையோட சிறப்பு அது. மதுரை மண்ணை சேர்ந்தவள்ங்கிறதோடைய பெருமை நான் காலையில் 4 மணிக்கு சுட சுட டீயும் அப்பம்னு ஒன்று கிடைக்கும். என்னோட வாழ்நாள், இப்போ எனக்கு வயது 30, முக்கால்வாசி வாழ்நாளில் என்னுடைய காலை உணவு அப்படிங்கிறது டீயும் ஒரு அப்பமும். அதுதான் பள்ளிச்சூழலாக இருக்கட்டும், பனிச்சூழலாக இருக்கட்டும், கொஞ்சம் முன்னேறி இருக்கலாம். அப்பம்ங்கிறதுக்கு பதிலாக ஒரு டீ பிஸ்கெட் சொல்லுவோம் இல்லையா, ஒரு தேநீரும் அந்த டீ பிஸ்கெட்டுங்கிறது தான் காலை உணவு. இந்த மாதிரியான மனிதர்களை பற்றியெல்லாம் சேகரமாக எழுதி வச்சுருக்கதை ஒரு நாள் எடுத்து படிச்சுட்டு எங்கள் அம்மா, இந்த பைத்தியக்காரிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, எதையோ ஒன்று எழுதி வச்சுக்கிட்டு இருக்கு, படிக்குதான்னு தெரியல, காலையில் எழுந்து உட்காருது படிக்கிறேங்குது, என்ன எழுதுது என்ன பண்ணுதுன்னு தெரியல. அது அவங்களுடைய புரிதல். ஒரு காலகட்ட நகர்வுக்கு பின்னாடி நிறைய சமூகத்தில் நடக்கிற செயல்பாடுகளை பற்றி எழுத ஆரம்பிக்கிறேன் அல்லது அதை பற்றி பேச ஆரம்பிக்கிறேன். ஒரு தொலைக்காட்சியில் ஒரு செய்தி போனாலும் அதற்காக கொந்தளிக்கிறேன், அதற்காக நான் பேசுகிறேங்கும்போது முதல் குட்டு விழும் இல்லையா, அதுக்கு பெண்கள் எப்போவுமே பெண்களுக்கு முதல் குட்டு விழுகிறது வீட்டுக்குள்ளே இருந்து தான் விழுகும். இது கணவன் அப்பா அப்படி வகைராக்களில் மட்டும் நான் ஒதுக்க விரும்பலை, எல்லாராலையும் எல்லாருடைய கருத்தினாலையும்.
ஒரு செய்தியை செய்தியாக மட்டும் ஏன் உன்னால் பார்க்க முடியவில்லை? இதுதான் எனக்கு எங்கள் அம்மா வச்ச முதல் கேள்வி. அவங்க ரொம்ப சாதாரணமாக பேசுகிறாங்கன்னா, ஒரு நியூஸ் சேனலில் ஒரு நியூஸ் ஓடுது, இதுக்கு ஏன் நீ இவ்வளோ தூரம் ஆர்கியூ பண்ணுற இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு? அப்போது பெண் சுதந்திரம்ங்கிறது வந்து இதுவும் சுதந்திரம் தான், இதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் தாங்கிறத புரிதல் இல்லை. சரி, என்னதான் உன் பெண் சுதந்திரம், தயவு செஞ்சு சொல்லேன், எங்களுக்கு தான் புரியல. நாங்கள் நினச்சிட்ருக்குறோம் அவங்க அப்பா நல்லா துணிமணி வாங்கி தராங்க, நல்லா சாப்பாடு போடுறாங்க, நல்ல உங்களுக்கெல்லாம் படிக்கிறதுக்கு ஒரு நல்ல சூழலை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க, இதெல்லாம் சுதந்திரம் இல்லையா? அப்போ எது தான் உங்கள் சுதந்திரம்னு சொல்கிறீங்க? அப்படிங்கும்போது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு நான் சொன்னேன். அப்போது வந்து 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தேன். அது இன்ன வரைக்கும் மாறவே இல்லாமல் இருக்குது. பட்டிமன்றம் தெரியும் உங்களுக்கு எல்லாருக்குமே, தொலைக்காட்சிகளில் பட்டிமன்றம் நடக்கும். அப்போது ஒரு ஆண் பேச்சாளர் பேசுகிறார், தன்னுடைய மனைவி பற்றி, மாமியார் பற்றி, எல்லாரை பற்றியும் வந்து அவங்க அந்த இப்போ பட்டிமன்ற பேச்சுகளில் முக்கால்வாசி அப்படி தான் ஆகிப்போச்சு. ஒருத்தரை பற்றி குறை சொல்லும்போது ஒரு சிரிப்புக்காகவும் ஒரு கைத்தட்டல்களும் அந்த இடத்துல அரங்கமே நிறைக்குது. அப்படியான ஒரு செயல் போகும்போது அந்த கேமரா அப்படியே பேன் ஆகி மக்கள்கிட்ட வரும்பொழுதெல்லாம் அந்த இடத்துல ஒன்றே ஒன்று சொன்னேன் அம்மாட்ட, நல்லா கவனித்து பாருங்கள், ஆண்கள் கைத்தட்டுகிறார்களா அல்லது பெண்கள் கைத்தட்டுகிறார்களா? ஒரு பெண்ணை பற்றி பேசக்கூடிய இடத்தில் பெண்கள் கைத்தட்டலை. சரி, அவர் மனைவியை பற்றி பேசி கேலி செய்கிறார், அப்பையும் பெண்கள் கைத்தட்டலை. எல்லாம் முடிஞ்சு ஒரு பெண் பேச்சாளர் வந்து அவர் தன்னுடைய மாமியார் பற்றியும் நாத்தனார் பற்றியும் பேசும்போதும் ஆண்கள் மட்டும்தான் கைத்தட்டி கொண்டு இருக்கிறார்கள், பெண்கள் கைத்தட்டவில்லை. சரிங்க, இது எல்லார் வீட்லேயும் இப்படி தான் இருக்கா அப்படின்னா அனுபவிக்கிறோம் நிஜமாவே. எங்கே ஒரு இடத்துல ஒரு பெண் ஒரு ஆணாதிக்க சிந்தனை வரும் பொழுதோ அது பேசும் பொழுதோ நாங்கள் எங்களை மீறி சிரித்து விட்டாலோ கைத்தட்டி விட்டாலோ கணவனை அது சுட்டு விடுமோ, மாமியாரை சுட்டு விடுமோ, என் தந்தையை அது சுட்டு விடுமோ, ஏன் கணவருக்கு மாமனாருக்கு மாமியார் போகிறோம், என் தந்தையை அது சுட்டு விடுமோ என்பதற்காக ஒரு சாதாரண கைத்தட்டலில் கூட நாங்கள் உணர்வுகளை வெளிக்காட்டுவதில்லை. இந்த தடையை மீறி எல்லாம் புத்தகம் எழுதுகிறப்போ இந்த நீலச்சிறகுல எல்லாமே ஒரு ஆற்றாமையாக இருக்கலாம், பிரிவாக இருக்கலாம், அமைதியாக இருக்கலாம், ஆன்மாவாக இருக்கலாம், இப்படியான தொகுப்பு தான் அது முழுக்கவே நிறைஞ்சிருக்கு. ஏங்க அரசியல் பற்றியும் எழுதலாம்ல? ஒரு சாதாரண வீட்டிற்குள்ளே செய்தி ஓடுகிற பொழுது ஒரு செய்தியை தாங்க முடியாமல் கொந்தளித்தவள் எழுத ஆரம்பித்தால் இந்த சமூகம் என்ன செய்யும் அல்லது என்ன செய்யக்கூடும் என்கிற பயத்தினால் நான் அடக்கி வைக்கவே பட்டிருக்கிறேன். எழுதப்பட்ட 1-2 அரசியல் கவிதைகளையும் கூட நீக்க சொல்லி எனது உறவினர்கள் வற்புறுத்திய காரணத்தினால். இதுதான் நிதர்சனம். இந்த இடத்துல உண்மையை சொல்லிதான் ஆகணும். அப்படி என்ன பெருசாக எழுதிட்டேன் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, வன்புணர்வு செய்யக்கூடிய ஒரு விஷயம் வருது, அதை பார்த்துட்டு எழுத முடியாமல் இருக்க முடியல. ஐயா, பெண்களிடம் மட்டும் துளை இல்லை, எங்களது துப்பாக்கிகளிலும் 2 துளைகள் உள்ளன, உணர்ந்து பாருங்கள் உங்களால் முடிந்தால். இந்த வார்த்தையை நீக்க சொல்லி பெரும் போராட்டம், உள்ளிருப்பு போராட்டமாக வீட்டில் நடந்தது. அப்போ பெண்கள் இந்த அரசியல் கவிதைகளுக்குள்ளே எழுத ஆரம்பித்தா என்ன ஆகும் அப்படிங்கிறது இனி சமூகம் பார்க்கும். எழுத ஆரம்பிக்கிறாங்க, எழுத ஆரம்பிக்கணும், நிறையவே அதை பற்றி எழுதணும்னு விருப்பம் இருக்குது. சுதந்திரம் எல்லாத்தையும் தாண்டி நீலச்சிறகு கொண்டு வந்தாச்சு. முதல்ல பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்துக்கு நூல் அறிமுக விழாவுக்காக வந்திருந்தேன். அப்போது நிறைய இளைஞர்கள் வந்து அதிகமாக பேசி அந்த அன்னைக்கு உள்ள நிகழ்வு வந்து ரொம்ப அற்புதமாக நடந்துச்சு. ஆனால் இன்றைக்கி மதுரையிலேருந்து புறப்படும் போதே முதல் கேள்வி, மழை உள்ளது, யார் வருவா கூட்டத்துக்கு? மழையாக இருக்குது, எப்படி போயிட்டு வருவ? இன்னைக்கு மழை இல்லை, வெயில் அடித்து கொண்டிருக்கிறது, இத்தனை பேர் அமர்ந்திருக்கிறோம். இது வந்து காலத்துடைய பரிசுன்னு நான் நினைக்கிறேன். பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் தொடர்ந்து ஊக்குவிப்பு செய்து கொண்டே வருகிறது. சோழ நிலா அண்ணா வந்து ரொம்ப அதிக ஊக்குவிப்பு எனக்கு. வாங்க பார்த்துக்கலாம், எது சொன்னாலும் சரி செய்யுங்க, பார்த்துக்கலாம், நீங்கள் பேசிடுவீங்க, பார்த்துக்கலாம். அந்த பார்த்துக்கலாம்ங்கிற வார்த்தை வந்து தரக்கூடிய உத்வேகம் நிறைய மிகப்பெரிய பேச்சுகளில் கூட வந்து இல்லை. சோலைமாயவன் அண்ணா ஒரு இதை குறிப்பிட்டாங்க, மன்னிச்சிருங்க, கொஞ்ச நாள் என்னோடய சொந்த வேலையினால என்னால் கவிதைக்கான பார்வையாக ஆன்ம சிறகை வந்து என்னால் எழுத முடியாமல் இருந்தது. மறுபடியும் அதை தொடரணும்னு தான் விருப்பப்படுறேன். அதை வந்து இந்த இடத்துல குறிப்பிட்டு சொன்னது எனக்கு ரொம்ப மகிழ்வாக இருந்துச்சு. உங்களுடைய அன்றில் யூடியூப் சேனல்லையும் கவிதை வாசிப்பு பண்ணியிருந்தாங்க.
இந்த கவிதை ஒரே ஒரு ஊசியை தொண்டைக்குழியில் குத்துது. அதை எழுதும்போது என்ன மனநிலையில் இருந்திருப்போம் அப்படிங்கிறது வந்து அது அந்த மீள் நினைவு கூறுதலுக்கு என்னால் போக முடியல. ஆனால் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் பெண்கள் ஆண்கள்ன்ற பாகுபாடு இல்லாமல் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் வாழ்க்கை முழுங்கிறாதன்ற லெவலில் சொல்லி தான் குத்திக்கிட்டே தான் இருக்குது. அதை சுமந்து கொண்டே தான் இந்த சமூகம் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அதை பதிவு பண்ணணுங்கிற ஒரு சின்ன நப்பாசை முழுமையாக என்னால் பதிவு செஞ்ச முடிஞ்சதான்னு தெரியல அந்த கவிதையில். ஆனால் ஒரு சின்ன முயற்சியினால் அதை செய்தேன். அருண் பாலாஜி அண்ணாவுக்கு வாழ்த்துக்கள், என் பிரியதர்ஷினி அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். நான் உணர்ச்சி மிகுதியால் முன்னாடி நிறைய விஷயங்களை கொட்டிட்டேன். நான் வந்து இந்த எழுத்துனால என்ன ஆயிரப்போகுதுன்னு நிறைய கேள்விகளை வந்து எதிர்கொண்டிருக்கேன். அதாவது கவிதை சார்ந்து இலக்கியம் சார்ந்து அல்லாத மனிதர்களிடத்தில் என்னால் எழுதவாவது முடியுதே, அதுதான் என்னுடைய உண்மை. என்னுடைய வாதம் வந்து என்னுடைய பேனை எழுதவாவது முடியுதே, அந்த விஷயத்தை பதிவாவது செய்யுதேங்கிறது தான். ஆனால் செயல்பாட்டாளராக இருப்பதுங்கிறது மிகச் சிறப்பான ஒரு காரியம். அந்த சுதந்திரம் எங்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை, பெண்களுக்கு கிடைக்கவில்லை. ஒரு செயல்பாட்டாளராக ஆவதற்கு சுதந்திரம் என்பதை விட அதற்கான நேரத்தை காலம் கொடுப்பதில்லை. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஏன்னா அவங்களுக்கு வீட்டு சுமைகள் வீட்டு பணிகள் நிறைய இருக்குது. அதை தாண்டி ஒரு விஷயத்தை வந்து செய்யணும். ஆனால் இவ்வளவு சமூக செயல்பாட்டாளராக இருப்பதோ அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை. அவங்களுடைய மனைவிக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா கவிதை எழுதுகிற என்னையே வந்துட்டு எனக்கு எங்கள் வீட்டில் வச்சுருக்கிற பேர் வந்து வெளிப்படையாக சொல்லணுன்னா எனக்கு எங்கள் வீட்டில் வச்சுருக்க பேர் மென்டல், பைத்தியக்காரி. அது ஒரு பைத்தியம், எதையாவது சொல்லிட்டு தெரியும். அப்போ அந்த பைத்தியக்காரத்தனங்களை செயல்படுத்த துவங்கி விட்டால் இந்த உலகம் ஒருவரை எப்படியாக பார்க்கும்? ஒரு 11 மனிதர்களை பற்றிய ஒரு விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாருன்னா இந்த இடத்துல வணக்கம் பூபாலன் தோழி அப்படின்னு சொல்லிட்டா நான் தோழன்னு சொல்லலைங்கிறத மிகச்சரியாக எல்லார் மனதிலையும் பதியும். அந்த இடத்துல அவர் நன்கொடையாளர், சிறந்த பேச்சாளர், என்ன சொன்னாலும் வந்து அப்படி சொல்லுங்க அப்படின்ற ஒரு உலகம். தோழன் என்கிற பதம் வர இடத்தில் தோழி என்ற பதத்தை நான் உபயோகப்படுத்தினால் மிக கூர்மையாக தனது காதுகளை தீட்டி வைத்து கொண்டு கவனித்து கொண்டிருக்கும். கேட்காத காதுகள் கூட கேட்கும். அப்போ இந்த 11 மனிதர்கள், அதுவும் சக உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களை பற்றி விளையாட்டாக சொல்லணும்னா ஒரு திரைப்பட டயலாக் வரும். 10 பேரை அடித்து நான் ரவுடி ஆகலடா, நான் அடித்த 10 பேருமே ரவுடி தாங்கிற மாதிரி 11 பேருடைய வாழ்க்கையும் மிக தீவிரமான அரசியல் சார்ந்த ஒரு பதிவுகளாக இருக்கும் பொழுது எத்தனை பிரச்சனைகளை அவர் எதிர்கொள்ள வேண்டியிருக்க வேண்டும், எத்தனை களமாடி இருக்க வேண்டும், எத்தனை மனிதர்களோடு அவர் பழகி இருக்க வேண்டும் என்பதை நான் பிரமிப்போடு பார்க்கிறேன், மிகவும் பிரமிப்போடு பார்க்கிறேன். இருக்குவளை முறை நீலச்சிறகை தாண்டி கொஞ்சம் பேசுகிறேன். இருந்தாலும் எனக்கு இந்த இடத்துல பேசணும்னு தோணுது. தீண்டாமை இன்னும் இருக்கா? ஏன்னா பள்ளிக்கூட வகுப்புகள் நாங்கள்லாம் பள்ளிக்கூடத்துலேருந்து வரும்போதெல்லாம் ஜாதிலாம் இல்லைம்மா, சும்மா எதையாவது சொல்லாதம்மான்னு சொல்லி நிறைய ஆர்கியூமெண்ட் பண்ணியிருப்போம். ஆனால் ஜாதி இருக்குங்கிறத நான் பார்த்தது வாழ்க்கையில் மிக தீண்டாமைங்கிற ஒன்று இருக்குது அப்படிங்கிறதுக்கு காலத்தின் கட்டாயமாக ஒரு 5 வருடம் நான் கோயம்புத்தூரில் இருக்க வேண்டிய சூழல் வந்தது. அப்போது அந்த குடியிருப்பு பகுதி வந்து நல்ல ஒரு கிராமப்புற பகுதி. கோயம்புத்தூர் வாழ் சமூக மக்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவங்களோட நான் பயணிக்க வேண்டிய ஒரு காலகட்டாயம். அங்கே வேலை செய்ய வரவங்களுக்கு சில்வர் தட்டில் சாப்பாடு கொடுத்துட்டேன். இது என் மேலே வைக்கப்பட்ட பிராந்துன்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில், குற்றச்சாட்டு. இந்த புள்ள சும்மா இருக்க மாட்டேங்குது, சும்மா இல்லாமல் புதுசாக ஏதோ விஷயத்தெல்லாம் செஞ்சு வச்சிருது, இன்னும் அடுத்து நம்மளும் அதை செய்யணும்னு எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க இல்லையா அப்படின்னு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் மெல்ல 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 என் காதுகளை கடிக்க துவங்கினார்கள். அவங்க மெல்ல காது கடிக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கவங்க என்ன செய்வாங்க? மெல்ல தலையில் அடித்தார்கள். அம்மா, நீ உன் புரட்சியெல்லாம் நம்ம இங்கே வந்து வாழ வந்திருக்கோம், இது நம்ம ஊர் இல்லை, இங்கே எப்படி இருக்கணுமோ ஊரோடு ஒத்துவாள். ரொம்ப ரொம்ப நாகரிகமான வார்த்தை இல்லையா அது, ஊரோடு ஒத்துவாள். முரணாக ஒரு விஷயத்த செய்யக்கூடாது. மதுரை, நான் தெளிவான மதுரை பேச்சு இருக்கிறவங்க இந்த ஊருக்கு வந்து பேசினா அவங்களுக்கு அந்த பணியாட்களுக்கு புரியவும் இல்லை. ஒரு நாள் இயல்பாக மதுரையின் சொந்தங்களுக்கு நடுவில் வந்து என்னுடைய கைபேசி ஒலிக்க நான் எடுத்து பேசுகிறேன். நான் பேசுகிற விதத்தையும் என்னோடய ஸ்லாங்கையும் பார்த்துட்டு எல்லாரும் சுற்றி இருக்கவங்களாம் ஒரு 2 நிமிஷம் இப்படி பார்த்துட்டு, நீ என்ன பாஷையில் இப்போ பேசுன? ஒன்றும் சொல்லலை, வேளா கிளப்புறத்தில் இருக்கிற கட்டுத்தறி எல்லாம் கூட்டி வச்சு சாணி வலிச்சு விட்டுட்டு நீ போயிரு
வேறு எதுவும் நான் பேசலை. அப்போது பக்கத்தில் இருக்கிற என்னோட உறவினர் பெண் ஒரு பொண்ணு கேட்குறா, யார் வேலை, சின்ன பிள்ளையா வேலை பார்க்குதா அவங்க வீட்டில்? இல்லையம்மா, அந்த பெண்ணிற்கு வயது 53. ஏன் இதை சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும் வயதால் மூத்தவராக இருந்தாலும் அந்த வேளாள் அப்படிங்கிற அந்த அம்மாவுக்கு 4 குழந்தைகள், 4 குழந்தைகளையும் மனம் முடித்து குடித்து அவர்களுக்கும் குழந்தைகள் இருக்கிறது. அவ்வளவு பெரிய ஆளை நான் அக்கா என்று அழைத்து விட்டேன் என்பது மிகப்பெரிய குற்றச்சாட்டாக அந்த சூழலில் வைக்கப்பட்டது. இதை நான் நிதர்சனமாக பார்த்தது என்னுடைய சொந்த ஊரான திருநெல்வேலி பூர்வீகம். ஆனால் அங்கே இல்லை, நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் மதுரை. அங்கே மேலே வீட்டுக்காரங்க கீழே வீட்டுக்காரங்கன்னு சொல்லுவாங்க. மேலே வீட்டுக்காரங்க. அப்போ ரொம்ப சின்ன வயசில் அங்கே போயிருக்கும்போது ஒருத்தருடைய அறுவடை வயல் பக்கமாக போகும்போது கடலை பறித்து கொடுத்துட்ருக்கும்போது இந்த நெல் பாதையில் போட்டு வச்சு பணம் வாங்குவாங்க. அந்த அம்மா என்னை நெல் போட்டு பணம் வாங்கிட்டு என்னை அணைச்சிக்கிச்சு. என்ன தோணுச்சோ தெரியல, நான் ரொம்ப சின்ன குழந்தை, அணைச்சிட்டு பணம் கொடுத்துட்டு வந்தாச்சு. உள்ளே வந்ததுமே எங்கள் ஆச்சி வேக வேகமாக துணியெல்லாம் தட்டி விட்டுட்டு, இன்னுமே அந்த கீழத்தெரு பக்கம் அந்த சைடெல்லாம் நீ போகக்கூடாது, நாங்கள் யாரும் இல்லாமல் நீ ஏன் போன? அப்போ புரியலை. இல்லை புரியலன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எனக்கு அப்போ புரியல. ஆனால் ஒரு 25 வயதான ஒரு பெண்ணுக்கு முன்னாடி 53 வயதான ஒரு பெண்மணியை அக்கா என்று அழைப்பதோ அவருக்குரிய வயதிற்குரிய மரியாதையை கொடுப்பது தவறென்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய சமூகத்தில் தான் நாம் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இது மறுக்கவே முடியாது. ஷெட்யூல் கேஸ்ட் அப்படின்னு சொல்கிற எஸ்சி வகுப்பினர் கூட ஓரளவுக்கு இப்போ படிகள் முன்னேறி வந்துட்டுருக்காங்க. சமமாக நான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். அவங்களோட எல்லாம் ரொம்ப ஒரு சகஜமாக பழக ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இன்னும் எஸ்டி மக்களான பழங்குடி மக்களோடு நம்ம அப்படி பழகவில்லை. அவங்கள பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசினார். உண்மையாகவே எனக்கு ரொம்ப கண்ணீர் வரும். எவ்வளவு அறிவு செறிவு அவங்கக்கிட்ட இருக்குது. மலை மக்கள்கிட்ட இருக்க அறிவு செறிவு நம்ம மறந்து முழுக்க நம்ம சில விஷயங்களை மறந்து போனதுனால தான் இப்போ வரைக்கும் நம்ம இங்கிலீஷ் ஆங்கில மருந்துகளுக்கு அடிமையாகி போயிருக்கிறோம். பக்க விளைவுகளோடு தான் பாதி பேர் திரிகிறோம். அதுதான் உண்மை. ஒரு மாத்திரையை எடுத்துக்கிறோம், ஈஸியாக எடுத்துக்கிறோம், ரொம்ப ஈஸியாக. மருத்துவர்கிட்டையும் போகாமல் அலோபதி மருத்துவங்களை அதை நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணி அதனால் பக்க விளைவுகளோடு திரிகிறோம். ஆனால் இந்த மலை மக்களிடத்தில் வெட்டுக்காயங்களுக்கு கூட மிக சாதாரணமாக கிடைக்கிற மூலிகைகளை வைத்து சரி செய்து கொண்டு போய்கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் ஒரு லைப்ரரி. எனக்கு நேரடியாக அவங்களோட பழகிற வாய்ப்புகள் கிடைக்கல. கொஞ்சமாக அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பித்த போதும் இன்னும் ரொம்ப தெளிவாக புரிய வச்சது சு. வெங்கடேசன் அவர்கள் எழுதிய வேள்பாரி புத்தகம். நம்ம மலை மக்கள் எவ்வளவு அறிவார்ந்தவர்கள், எப்படியான ஒரு சூழலை யாரையும் எப்படி சொல்ல, வேள்பாரியில் எழுதியிருப்பார். உயிர் வேலி அமைத்திருக்கிற ஒரு செயல்பாட்டை அதில் தெளிவாக குறிப்பிட்டிருப்பாங்க. ரொம்ப ஒரு அருமையான ஒரு விஷயம். எந்த ஒரு உயிரினத்தையும் தொந்தரவு செய்யாமல் அதற்கு தீங்கு விளைவிக்காமல் எப்படி வாழ வேண்டும், நான் வாழ வைக்கிறனோ இல்லையோ ஒருத்தனை வீழ்த்தக்கூடாதுங்கிறது ஒரு எவ்வளவு பெரிய ஒரு அது என்ன சொல்ல, மனிதாபிமானங்கிறது அதுதானே. நான் வாழலாம், அதுக்காக ஒருத்தனை அழிச்சு தான் வாழணும் அப்படிங்கிறது கிடையாதுங்கிறது நம்ம விட்டுட்டோம். பழங்குடி மக்கள் எங்கே பார்த்தாலும் எனக்கு இந்த நிலையிலும் கூட அவங்கள கையெடுத்து கும்பிடணும்னு தான் தோணும். எவ்வளவு அறிவு சார்ந்த மக்கள், அவங்களுக்காக போராடுறதுக்காக எனக்கு உண்மையாகவே ரொம்ப அடிமனதிலிருந்து சொல்கிறேன். வாழ்த்துக்கள் அருண் பாலாஜி. அதிக நேரம் பேசிகிட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன். பிரியதர்ஷினி அவங்களுடைய புத்தகத்தின் அறிமுகத்துக்காக காலங்கருதி விடைபெறுறேன். உணர்ச்சி மேலிட்டு ஏதேனும் சில விஷயங்களை பேசியிருந்தால், அவை நாகரிகத்தை தாண்டி பேசியிருந்தால் மன்னித்தருள்க. ஏன்னா அந்த சூழலில் நம்ம இருக்கோம். அதனால ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு அம்சப்பிரியா அண்ணனுக்கும் பூபால் அண்ணனுக்கும் மிக 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 நன்றி. சிவகுமார் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அட்டைப்படத்தை அவர் சொல்லும் போது எனக்கு கண்ணீர் வந்துருச்சு. காரணம், அட்டைப்படம் செலக்ட் பண்ணும்போது நிறைய கொடுத்தாங்க, பறவை நீல பறவை இருக்க மாதிரி. ஆனால் இந்த சிறகுல இருந்து வரக்கூடிய பறவைகள் ரொம்ப ரொம்ப என்னை பாதிச்சது. இந்த பைத்தியக்காரி செய்யக்கூடிய பைத்தியக்காரத்தனத்தில் ஒன்று சிறகுகள் சேகரிப்பு. எங்காவது ஒரு சிறகு இருந்தால் எடுத்துகிட்டு சின்ன பிள்ளைல புத்தகத்தில் ஒரு செலோட்டை போட்டு ஒட்டி அதுக்காக தனி நோட்டு வச்சுருப்பேன். அதாவது காய்ந்த பூக்கள் ஓட்டுறதுக்கு ஒரு தனி நோட்டு, இலை இந்த மாதிரி இறகு ஓட்டுறதுக்கு தனி நோட்டு, எழுதி வைக்கிறதுக்கு தனி நோட்டு. இதெல்லாம் பார்த்து தான் அந்த பட்டம் வழங்கப்பட்டது.
எல்லாரும் முன்னிலையிலும், அதாவது எப்படி சொல்ல, அம்மாவுடைய தங்கை எல்லாரும் முன்னாடியும் இது வந்து முழுசாக ஒரு பைத்தியக்காரி அப்படிங்கிற பட்டம் வந்து அப்போ தான் வழங்கப்பட்டது. ஆனால் அதுதான் எவ்வளோ அந்த இறகு சேகரிப்பை பற்றி பேசினாங்க. அது என்ன இறகாக இருக்குங்கிற கற்பனை பாதி, அது ஏன் அந்த இடத்துல உதிர்ந்திருக்குங்கிற விஷயம் பாதி. ஒரு இறகை விட்டு சொல்லும்போது நான் வந்து சென்றேன் என்ற பதிவை அந்த பறவை அந்த இடத்தில் விட்டு செல்கிறது. அப்போ அது ஒரு பறவையியல் ஆய்வாளர்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு இறகின் மதிப்பு. ரொம்ப களத்தில் பார்க்கக்கூடிய விஷயங்கள்னால சிவகுமார் அண்ணா அதை கொண்டு வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. பின்னட்டை படத்தில் இருக்கக்கூடிய கவிதை செலக்ட் பண்ணது நான் இல்லை, என்னுடைய கணவர். இதை இந்த இடத்துல அவர் இல்லை, இன்னைக்கு இங்கே வரல, இருந்தாலும் நான் சொல்லணும் இல்லையா. நாங்கள் அழகியல் சார்ந்து பெண்கள் பார்த்து விதமாக எழுதினாலும், பெண்கள் அழகியலாக இருந்தாலும் அதில் சரியான ஒன்றை, அழகான ஒன்றை தெரிவு செய்வது எப்போதும் ஆண்களுக்கான பங்களிப்பு மிகவே இருக்குன்னு தான் சொல்லணும். அவர் தான் இந்த கவிதை இந்த புத்தகத்துக்கு உனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அதை எடுத்து கொடுத்தது அவர் தான். நன்றி சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. அவர் வரலை, இருந்தாலும் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி.